ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து அகரோ பிராண்ட்லேருந்து ஒரு 3 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அது 3மே இன்றைக்கி ரிசீவ் ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேன். அடுத்ததாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் அனோடைஸ்டு தவா வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து நம்ம சப்பாத்தி, ரொட்டி, நான், பரோட்டா இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த தவா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து ஹார்ட் அனோடைஸ்டு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அலுமினியம் தான், ஆனால் இது வந்து லெமன், புளி இது கூட எல்லாம் ரியாக்ட் ஆகாது. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து நல்லா ரிவீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எப்பயுமே கலண்டு வராது. நல்லா ஹெவியாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 mm திக்னஸ்க்கு இருக்குது. இந்த தவாவோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 800 grams இருக்குது. அடுத்ததாக இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 840 கிராம் இருக்குது. நல்லா தூக்கும் போதே நல்லா வெயிட்டாக இருக்குது. இதோட ஹேண்டிலும் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட லுக் அண்ட் ஃபினிஷிங்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய லேயரும் கீழே இருக்கக்கூடிய லேயரும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. மிடில் வந்து நமக்கு அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கேஸ், இண்டக்ஷன் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஷ்வாஷர் சேஃபும் கூட. இதில் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பாட்டமில் ஒட்டாமல் நல்லா நீட்டாக வந்துடும். க்ளீனிங்குமே நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே தாராளமான ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. அடுத்ததான் இந்த கடாயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோட அடியில் இருக்கக்கூடிய லேயரும் மேலே இருக்கக்கூடிய லேயரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். மிடில் வந்து நமக்கு அலுமினியமில் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ 150 கிராம் இருக்குது. அடுத்ததான் இந்த மூடியோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு இருக்குது. மூடியே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்குது. நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு உண்டான அந்த ஹேண்டிலுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட ஹேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரிபீட்டட் ஹேண்டில் தான், நமக்கு வந்து எப்பயுமே கலண்டு விழாது. இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 mm திக்னஸ் இருக்குது. இந்த 3 ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.